தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் ஆப் ப்ரௌசர் ஆப்பில் வந்து ரெஃபர் பண்ணாமல் நம்ம வந்து செல்ஃபாக வந்து எப்படி ஸ்க்ராட்ச் கார்டு வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆப் ப்ரௌசர் ஆப்பே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப் லான்ச் ஆன புதுசு, அப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் சரியாக வந்து பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ செல்ஃபாக நம்ம வந்து கேம் விளாட்ற மூலியமாலாம் அப்போதைக்கு வந்து நம்மளால் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கேம் விளாட்ற மூலிமா கூட ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து லைவாகவே வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ இந்த ஆப் வந்து சைன் அப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுறப்போ உங்கள் மொபைல் நம்பர் அடுத்து அதுக்கு வந்து ஓடிபி வந்து போகும். அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே சேம் கூகுள் பே, இந்த வேலட் டைப் ஆப்லாம் நம்ம வந்து நிறையா வந்து பார்த்துருப்போம். அதே சேம் டைப் ஆப் தான் இது. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப் புக் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் இதிலே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைப் ஆப் தான் இது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து பார்த்தது தான். ஸோ இதனால் நம்ம வந்து இப்போ எப்படி டேரெக்டாக ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கப்பு மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து காட்டும். இதில் வந்து பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம வந்து ஆப் வந்து செட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து 9 ரூபீஸ்லேருந்து 49 ரூபீஸ் வரையும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டோட வேல்யூ இது. ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இங்கே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று இதை வந்து நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குங்களா? இதை வந்து கிளிக் பண்ணி ஹோம் ஸ்க்ரீனில் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஆப் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஆஃபர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்படி செக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் தான் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணாங்க. ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆஃபர்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 ரூபீஸ் to 49 ரூபீஸ் வரையும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம்னா 50 ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி 50 ஸ்க்ராட்ச் கார்டு வரை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு என்ன ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கேம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேம் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணுற மூலிமா அப் டு 99 வரையும் நமக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேறு என்ன ஆஃபர்ஸ் வந்து இருக்குன்னா ரீசார்ஜ் வந்து பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. கேப் புக் பண்ணுற மூலியமாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்து ஆர்டர் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுற மூலியமாகவும் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் செல்ஃபாக வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேம் வந்து ப்ளே பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களே, இதில் தான் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணலாம், இதில் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க கேம் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் விளாண்டா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா 100 ஸ்க்ராட்ச் கார்டு வரையும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10 ஸ்க்ராட்ச் கார்டு தான் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த வீக் வந்து 10 இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி தான் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் 1 வீக் வந்து ஏர்ன் பண்ணுறத 1 ஹவரில் ஏர்ன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்க்ராட்ச் கார்டு தான் 1 வீக்குக்கு வந்து அலௌடு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ இதை வந்து சரி, இப்போ எப்படி வந்து நான் வந்து கேம் வந்து விளாட்றது, கேம் விளாண்டு எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு கேம் வந்து நீங்கள் சும்மா வந்து ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணிங்கனாலே உங்களுக்கு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஆட் ஆகிடும். அதை வந்து நம்ம லைவாகவே வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேம் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ see your rewards அப்படின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா? சிம்பிளாக இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து பாருங்கள், இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்க்ராட்ச் கார்டு வந்து இருக்குது. இது வந்து பாருங்கள் அப் டு 99 இருக்குது. ஸோ எப்படி வந்து நமக்கு வந்திருக்குன்னா நான் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுறது மூலியமாக தான் எனக்கு இந்த 99 ரூபீஸ் ஸ்க்ராட்ச்
ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வந்திருக்கு. சப்போஸ் நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 9 to 49 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ராட்ச் கார்டு தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேம் விளாண்டது மூலிமா தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஓகேங்களா, சரி ஓகே. இன்னொரு டைமும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கேம் வந்து ப்ளே பண்ணி இன்னொரு ஸ்க்ராட்ச் கார்டு வருதா அப்படின்றத லைவாக வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் 5 minutes வந்து நான் வந்து கேம் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன்னா ரொம்ப வந்து டைம் ஆயிரும். ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 5 நிமிஷம் வந்து கேம் ப்ளே வந்து பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஆட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு நிறையா கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கேம் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த கேமை வேணால் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து விளாண்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த 2048 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமை வந்து நான் கிளிக் பண்ணி நான் வந்து ஒரு 5 minutes வந்து ப்ளே பண்ணுறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க, நான் வந்து வீடியோவே வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கேம் வந்து லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வரும். இடையில வந்து பார்த்திங்கன்னா ஆட் வந்து வரும். அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஷேர் இந்த மாதிரிலாம் வரும். இதை வந்து நீங்கள் வந்து பேக் வந்து கொடுக்க வேணாம். இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இதை வந்து திரும்ப கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து உங்களுக்கு வந்து கேம் வந்து ப்ளே ஆகும். திரும்ப வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த கேம் வந்து ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபினிஷிங் பண்ணாமல் நீங்கள் வந்து பேக் வந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு நான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வருதா இல்லையா அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், கண்டினியூ வந்து 5 minutes வந்து விளாண்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து பாருங்கள் மேலே நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து வந்துருச்சு, யூ ஹேவ் ஏர்ன்டு ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டீட்டெயில்ஸை போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக அந்த நோட்டிஃபிகேஷனே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கிற ஆப்ஷனுக்கு வந்து வந்துடும். இப்போ வந்து பாருங்கள் முன்னாடி 2 ஸ்க்ராட்ச் கார்டு இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வந்துருச்சு. ஸோ லைவாகவே உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வந்து நம்ம கேம் விளாடுறது மூலியமாகவும் நமக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வருது. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாகவே வந்து இதில் வந்து இப்போதைக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்போம், நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வருது அப்படின்றத. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச் கார்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ரூபா வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்க்கலாம், இதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 rupees வந்து வந்திருக்கு. அடுத்து 3வது ஸ்க்ராட்ச் கார்டு, இதே வந்து நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 ரூபா வந்து வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் செல்ஃபாகவே வந்து ஏர்ன் பண்ண முடியும். டோட்டலாக இந்த ஆப்பில் வந்து நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து பாருங்கள் நான் வந்து எவ்வளோ ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு. நமக்கு எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா 6 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி கிடைக்காது. நமக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வந்து கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆஃப்டர் சம் டைம்னு வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். இந்த ஆப்பில் அதிகமாக நம்ம கூகுள் பே அளவுக்கு வந்து அதிகமாக வந்து வரது கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வந்துடுது. ஒரு சில டைம் அதுவும் வந்து வருது, அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ட்ரை ஆஃப்டர் சம் டைம்ஸும் வருது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே. இப்போ வந்து பாருங்கள் இதில் நான் 20 ரூபாலாம் நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து எப்படி வந்து வித்ரா எடுக்கிறேன்னா, லெஃப்ட் டாப் கார்னரில் ஒரு 3 கோடு இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட் வந்து இங்கே வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். இதில் மினிமம் ரெடியும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 200 ரூபா. ஸோ 200 ரூபா வந்ததுக்கப்புறம் உங்கள் பேங்க்குக்கு வந்து நீங்கள் வந்து வித்ரா வந்து எடுத்துக்க முடியும். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து வரும். எல்லாருக்கும் பக்கா வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வேறு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.